Hello children, welcome to Education Info. இன்னைக்கு வந்து CBSE Class 3 Lesson 11 एक जादुई पिटारा பார்க்க போறோம். एक जादुई पिटारा एक जादुई ना one magical पिटारा ना box. ஓகேங்களா? एक जादुई पिटारा ஒரு magical box. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து magical box. ஸோ இது வந்து குழந்தைங்க இங்கே இருக்கிறாங்க. இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மேஜிக்கல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே அதில் இருந்து ஒரு பப்பட் மாதிரி வெளியில் வந்து டான்ஸ் ஆடுது. அது என்னென்ன பண்ணுது, என்னென்ன சேஞ்சஸ்லாம் அவங்களுக்கு நடக்குது, அதை பற்றி தான் இந்த ஸ்டோரி. ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். ஆனந்தமயி கவிதா, ஹாப்பியான போயம். ஏக் பிட்டாரா ஹம்னே கோலா. ஏக் பிட்டாரானா ஒரு பாக்ஸ் வந்து அவங்க ஓப்பன் பண்ணாங்க. ஹம்னே கோலானா வந்துட்டு கோலானா ஓப்பன் பண்ணுறது. இந்த பாக்ஸ் வந்துட்டு ஒரு பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க அந்த சில்ட்ரன். உஸ்மே சே நிக்கலா கப்பு கோலா. அதுல இருந்து வெளியில வருது ஒரு கப்பு கோலா. இந்த பப்பட் வெளியில வருது பார்த்தீங்களா அந்த பொம்மை, இதுக்கு பேர் தான் கப்பு கோலா. கோலானா ரவுண்டா இருக்கிறது. ரவுண்டா இருக்கிறது பேர் தான் கோலான்னு சொல்றாங்க. நிக்கலானா ஓப்பன், அதுலேருந்து வெளியில் வருது. அதுலேருந்து என்ன வெளியில் வருது, ஒரு கப்பு கோலா, ஒரு கப்புவான சர்க்கிளான ஒரு பொம்மை வெளியில் வருது. கோலே பர் ஜப் பாந்தி சுத்தலி. ஸோ இந்த பொம்மையில் வந்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, டைப் பண்ணி ரோப்பால் வந்துட்டு டைப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேருந்து வெளியில் வருது. ஓகேங்களா? பாந்தினா வந்துட்டு டைப் பண்ணுறது, சுத்தலினா ரோப்பு. ஸோ அந்த மேஜிக்கல் பாக்ஸில் வந்து ஒரு பொம்மை வெளியில் வருது. அது வந்து எப்படி இருக்குன்னா ரோப்பால் டைப் பண்ணி இருக்குது. லகா நாச்னே பன் கட்புத்தலி. நாச்னேனா டான்ஸ் ஆடுது, கட்புத்தலினா பப்பட். ஓகேங்களா? ஸோ ஒரு மேஜிக்கல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே அதில் இருந்துட்டு ஒரு பொம்மை வெளியில் வருது. அந்த பொம்மை எப்படி இருக்குன்னா அது ரோப்பால் டைப் பண்ணியிருக்கு. அது வெளியில் வந்தோடனே டான்ஸ் ஆடுது. இதுக்கு பேர் தான் கட்புத்தலி, பப்பட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பப்பட் ஷோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பப்பட் ஷோனா எப்படி பண்ணுவாங்கன்னா, ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி வச்சு அது ரோப்பு வச்சுட்டு அதை கையால் வச்சு வந்துட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும். அதுதான் பப்பட் ஷோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பொம்மை வந்துட்டு இந்த ரோப்பால் வந்து டைப் பண்ணியிருக்கிறது வந்து பொம்மை வந்துட்டு வெளியில் வந்தோடனே என்ன பண்ணுது, டான்ஸ் ஆடுது. ஓகேங்களா? கட்புத்தலி நே காடே கூண்டு. கட்புத்தலி இந்த பொம்மை வந்து என்ன பண்ணுறாங்க, காடே கூண்டுனா வந்துட்டு ஆழமாக புதைச்சி வைக்கிறாங்க ஒரு இடத்துல. ஓகேங்களா? ஆழமாக காடே கூண்டுனா ஆழமாக புதைச்சி வைக்கிறாங்க. உஸ்மே நிக்கலே 900 ஊண்டு. அதுல இருந்து என்ன வெளியில வருதுன்னா 900 ஊண்டுனா 900 கேமல் வெளியில வருது. நவுனா 9, சவுனா 100. ஸோ 900 ஊண்டுனா கேமல் வந்துட்டு ஓப்பன் ஆகி வெளியில வருது. உன் ஊண்டோ பர் ஹுயி சவாரி. அதுல வந்துட்டு ஏறி வந்துட்டு ரைட் பண்றாங்க. அந்த கேமல் மேலே ஏறி வந்துட்டு அந்த கேமல் மேலே ஏறி வந்துட்டு சவாரி பண்ணுறாங்க, ரைடு பண்ணுறாங்க. ஓகேங்களா? மிலி ராக்குமே ஏக் சுப்பாரி. ஸோ மிலி ராக்குமேனா ஆன் த வேல வந்துட்டு ஒரு சுப்பாரி. சுப்பாரினா வெற்றிலைன்னு சொல்லுவாங்க. க்ரீன் கலரில் இருக்கும் அந்த லீஃபு. அது வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த வெற்றிலைக்கு நடுவில் ஒரு பாக்கு வைப்பாங்க இல்லையா, அதுதான் சுப்பாரின்னு சொல்கிறது. பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரில் தெரியும். இதுதான் சுப்பாரி. ஓகேங்களா? ஸோ அந்த ஊண்டில் ஏறி உட்காந்து ரைட் பண்ணும்போது அந்த வேல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சுப்பாரி கிடைக்குது. ஓகேங்களா? உசி சுப்பாரி கோ ஜப் காட்டா. அந்த சுப்பாரி என்ன பண்ணாங்கன்னா ஹாஃபாக வந்துட்டு கட் பண்ணாங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹாஃபாக வந்துட்டு இதை கட் பண்ணுறாங்க. உஸ்மே நிக்கலா 9 மண் ஆட்டா. அதுலேருந்து என்ன ஓப்பனாக வெளியில் வருதுன்னா, 9னா 9, மண்ணா வந்துட்டு 40 into 40. ஸோ 9 into 40 உள்ள ஆட்டா வந்துட்டு வெளியில் வருது. ஆட்டானா ஃப்ளோர் கோதுமை மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஃப்ளோர். கோதுமை மாவு, மைதா மாவு,
அது மாதிரி வெளியில வருதாம். அந்த சுப்பாரி வந்து கட் பண்ண உடனே 9 into 40 வருது. ஆட்டா வந்துட்டு வெளியில வருது அப்படின்னு சொல்றாங்க. உஸ் ஆட்டே பர் நாரியல் ஃபோடா. அந்த ஆட்டையில வந்துட்டு நாரியல்னா கோகனட். கோகனட் வந்துட்டு உடைக்கிறாங்க. ஃபோடானா அதுல இருந்து வெளியில வருது. உஸ்மே நிக்கல் படா இக் கோடா. அதுல இருந்து என்ன வெளியில ஆகுதுன்னா கோடா. ஒரு கோடா வந்துட்டு வெளியில வருது. கோடே கோ ஜப் ஏன்ட் லகாயி. அந்த கோடையில வந்துட்டு என்ன ஆகுன்னா அந்த குதிரையில வந்துட்டு இந்த ஷீட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெட் கலர் ஷீட் அதுதான் லகாயின்னு சொல்லுவாங்க. அது சேடல்னு சொல்லுவாங்க. அது லெதரால செஞ்சிருப்பாங்க. ஸோ லகாயினா அந்த குதிரையில வந்துட்டு ஏறி உட்காரும்போது இந்த சேடில் வச்சிருப்பாங்க இல்லையா, லெதரால பண்ண சேடில், அதுதான் வந்துட்டு லகாயின்னு சொல்றாங்க. ஆஸ்மான் லே பவுஞ்சா பாயி. ஆஸ்மான்னா கிளவுடு, பவுஞ்சானா ரீச் ஆகுறது, கிளவுட்ஸுக்கு போய் ரீச் ஆகுது. பாயா வஹா ஏக் குப்பாரா. பாயானா ஃபவுண்டு. அவங்களுக்கு என்ன கிடைக்குது? அதுக்கு அந்த கோடை வந்துட்டு ஆஸ்மானுக்கு போகும்போது என்ன ஃபவுண்ட் பண்ணுதுன்னா ஒரு குப்பாரா. குப்பாரானா ஒரு பலூன். இந்த மாதிரி ஒரு பலூன் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஜிஸ் பர் சேது ஹுயே தே பாரா. அதுல வந்துட்டு சேதுனா ஹோல்ஸ். இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் நிறைய இருக்குது. எத்தனை ஹோல்ஸ் இருக்குன்னா சேது ஹுயேதே பாரா 12. பாரானா 12ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த பலூன்ல வந்துட்டு 12 ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சேதுனா ஹோல்ஸ். அந்த பலூன் வந்துட்டு 12 ஹோல்ஸ் உள்ள ஒரு பலூனு. அதுல இருந்து என்ன ஆகுதுன்னா ஏக்கு சேது பர்தா ஸ்டேஷன். அந்த ஒரு ஹோல்ஸ்ல இருந்துட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. திஸ் பர் खड़ा हुआ था இன்ஜின். அதுல வந்துட்டு என்ன நின்னுட்டு இருக்குன்னா இன்ஜின் நின்னுட்டு இருக்கு. खड़ा हुआனா ஸ்டாண்டிங். இந்த மாதிரி ஸ்டாண்டிங்ல ஒரு இன்ஜின் நின்னுட்டு இருக்கு. உஸ் இன்ஜின் கோ தோயா ऐसे. அந்த இன்ஜினை என்ன பண்றாங்க? தோயானா வாஷ் பண்றாங்க. இந்த மாதிரி வாஷ் பண்றாங்க. இந்த இன்ஜினை வந்து வாஷ் பண்றாங்க. ஸோ அதுல இருந்து என்ன வெளியில வருதுன்னா உஸ்மே நிக்கல் படே தோ பைன்சே. அதுல இருந்து என்ன வெளியில வருதுன்னா 2 பஃபலோஸ் வந்துட்டு வெளியே வருது. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஜின் வந்துட்டு ஒரு பலூன் இருக்கு. அந்த பலூன்ல வந்து 12 ஹோல்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஹோல்ல இருந்துட்டு ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அந்த ஸ்டேஷன்ல இருந்துட்டு ஒரு இன்ஜின் வந்து நின்னுட்டு இருக்கு. அந்த இன்ஜினுக்குள்ள என்ன வருதுன்னா அந்த இன்ஜினை வந்துட்டு வாஷ் பண்ணும்போது 12 தோ பைன்ஸே வெளியில வருது. ஓகேங்களா? 2 பஃபலோஸ் வந்துட்டு வெளியில வருது. பைன்ஸே லேக்கர் ஜாதா கேத். இந்த பஃபலோஸ் வந்துட்டு எங்க கொண்டு போறாங்கன்னா ஜோதா கேத் வயல உழுகிறதுக்காக கொண்டு வர்றாங்க. யாரு? இந்த பர்சன்ஸ். இந்த 2 பர்சன்ஸ் வந்துட்டு இந்த 2 பஃபலோஸ் வந்து வயல உழுகிறதுக்காண்டி இது கொண்டு வர்றாங்க. நாஜ் ஹுவா பாரக் சௌ சேர். நாஜ் இங்க வந்து நாஜ் வந்து என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா அனாஜ் மென்ஷன் பண்றாங்க. அனாஜ்னா கிரெயின்ஸ், தானியங்கள். பாரக் சௌனா வந்துட்டு 12. பாரக்னா 12, சௌனா 100, 1200. ஷேர்னா என்ன சொல்லுவாங்கன்னா less than 1 kg, more than 900 grams. இதுதான் வந்துட்டு ஷேர்னு சொல்லுவாங்க. அதாவது அப்ராக்சிமேட்டா 933 ஷேர் அப்படின்னு சொல்றாங்க அப்ராக்சிமேட்டா. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பஃபலோஸ் வந்துட்டு வயல்ல உழுகிறப்ப அவங்களுக்கு வந்துட்டு கிரெயின்ஸ் கிடைக்குது. எவ்வளோ கிரெயின்ஸ்னா அவங்களுக்கு 1200, நியர்லி 1200 ஷேர் கிடைக்குது. காக்கா நாஜ் ஹுயே தீவானே. அந்த கிரைன்ஸை வந்துட்டு கிடைக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா காக்கானா வந்துட்டு சாப்பிட்றது, ஈட் பண்றது. நாச்சு ஹுயே வந்து சாப்பிட்டுட்டு டான்ஸ் ஆடுறாங்க. தீவானேனா வந்துட்டு இந்த கிரேசி பர்சன்ஸ். இந்த கிரேசி பர்சன்ஸ் வந்துட்டு இந்த வயல உழுகும்போது அவங்களுக்கு வந்து 1200 ஷேர்ஸ் ஆஃப் கிரெயின்ஸ் கிடைக்குது. அதை சாப்பிட்டுட்டு அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, இந்த கிரேசி பர்சன்ஸ். சலே சால் பேகத் மஸ்தானே. சலே சால்னா வாக் பண்றாங்க. அதை சாப்பிட்டுட்டு நல்லா வந்துட்டு ஃபன்னியா வந்துட்டு அதை வந்துட்டு நல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணி அவங்க வந்துட்டு
சலே சால் பேஹத் மஸ்தானினா அவங்க வந்துட்டு அந்த கிரெயின்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு போனாங்க இந்த கிரேசி பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன், இந்த போய் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே.